சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரூபாய் 60 கோடி அறக்கட்டளை நில மோசடி வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். அந்த 2 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு, முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவில் சேவை செய்ய அந்த புதுக்கோட்டை ராஜ்குமார் தட்சிணாமூர்த்தி துரைராணி அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட மதுரை ஹக்கீம் அஸ்மல் கான் சாலையில் உள்ள அந்த அசோதா விலாஸ் மண்டபத்தில் உள்ளிட்ட 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலம் முறைகேடாக பட்டா மாறி பதிவு செய்யப்பட்டிருப்பது என்று தெரியவந்திருக்கிறது. இது குறித்து மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை அளித்த புகாரின் கீழ் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் பார்க்கும்போது முன்னாள் தாசில்தார் அன்பழகன், முன்னாள் VAO அரசன், சார் பதிவாளர் பிரகாஷ், ஆனந்தராமன் தங்கள் பெயருக்கு பட்டா மாறிய அந்த ராமாயி, செந்தமிழ் செல்வி உட்பட 19 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில இந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நபர்கள் குறித்து உண்மை தன்மை தொடர்பாக அந்த புதுக்கோட்டை மாவட்ட வருவாய்த்துறையிற்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கற்பகங்குடி பகுதியைச் சேர்ந்த இந்த ராஜ்குமாரிடம் விசாரணையானது நடத்தி வரும் நிலையில உசிலம்பட்டியைச் சேர்ந்த இளையராஜா பெங்களூரில் இருந்து அழைத்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நேற்று இரவு முழுவதும் தீவிர விசாரணையானது அவரிடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர்களை காப்பாற்ற பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முயன்று வருவதாகவும், இதனால் பழனி மோசடி வழக்கு போல் இந்த வழக்கை CBCID வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தன்னார்வலர்கள் தற்போது கோரிக்கையை எழுப்பி வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.